இயேசுவின் அன்பை நினைக்க நினைக்க எந்த நெஞ்சம் இனிக்கிறதே. உந்தன் அன்பின் அமுதை தினம் சுவைக்க சுவைக்க எந்த வாழ்க்கை இனிக்கிறதே. வாழ்க்கை இனிக்கிறதே. இழந்த வாழ்வை மீட்கும் பணிக்காய் மனிதம் பூண்ட தெய்வமே. இழந்த வாழ்வை மீட்கும் பணிக்காய் மனிதம் பூண்ட தெய்வமே. முந்தன் வார்த்தை நதியிலே என்னையும் கழுவிடு புத்துயிர் காணும் நெஞ்சமே. இதய ஜோதியே எரியும் சுடரிலே எண்ணில் ஒளியேற்று. எந்தன் அணுவை பிளந்து அன்பை கலந்து புதிதாய் உருமாற்று. ஜூன் மாதம் 13ஆம் தேதி பொதுக்காலம் 10ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது.
அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் வரும் இவ்வரியானது மனித இயல்பை விளக்கும் ஓர் அற்புதமான உருவகமாக இருக்கின்றது. மண்பாண்டம் என்பது மானிட வலுவின்மைக்கும் பலவீனங்களுக்கும் குறைகளுக்கும் உடைந்து போகக்கூடிய தன்மைக்கும் பாவத்தை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய தன்மைக்கும் அடையாளமாக இருக்கின்றது. செல்வம் என்பது நமக்குள்ளே நாம் தாங்கி இருக்கின்ற கடவுளின் வல்லமைக்கும் அவரது சாயலுக்கும் கடவுளின் தன்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் புனித பவுல் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்கின்றார். இந்த இரண்டு தன்மைகளும் இணைந்ததுதான் மானிட வாழ்வு. ஒரு பக்கம் உடைந்து போகக்கூடிய மண்பாண்டம் போன்றவர்கள் நாம், இன்னொரு பக்கம் ஈடு இணையற்ற இறை வல்லமையை தாங்கியவர்கள். ஒரு பக்கம் நாம் புழுவுக்கும் புழுதிக்கும் சமம், இன்னொரு பக்கமோ படைப்பின் சிகரம் நாம். ஒரு பக்கம் நாம் எளிதில் உடையக்கூடியவர்கள், இன்னொரு பக்கமோ எதையும் உருவாக்கக்கூடியவர்கள். ஒரு பக்கம் நம் கையில் எதுவுமே கிடையாது, இன்னொரு பக்கம் எல்லாமே நம் கையில். ஒரு பக்கம் அழிந்து போகும் உடல், இன்னொரு பக்கம் அழியாத ஆன்மா. மேற்கண்ட இரண்டில் ஒரு மனிதர் தனது மண்பாண்ட தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம், அல்லது தனது அகத்தே இருக்கின்ற இறை செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம். மண்பாண்ட தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர் பாவத்திற்கும் வீழ்ச்சிக்கும் அடிமையாக இருப்பதை தவிர்க்க முடியாது. நற்செய்தியில் இயேசு இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்குவதே பாவம் என்கின்றார். ஒரு நடுத்தர வயது மனிதர் கண் மருத்துவர் ஒருவரிடம் சென்று, டாக்டர், வர வர எனக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை, என் கண்களுக்கு பெண்கள் மட்டும்தான், அதுவும் வாலிப பெண்கள் மட்டும்தான் தெரிகிறார்கள், இது எதனால் என்று தெரியவில்லை, என்னிடம் இருப்பது கிட்டப்பார்வை கோளாறா அல்லது எட்டப்பார்வை கோளாறா என்று கேட்டாராம். அதற்கு கண் மருத்துவர், உங்களிடம் இருப்பது கெட்ட பார்வை கோளாறு என்றாராம். இதுபோன்ற மனிதர்கள் தங்களது இச்சைகளுக்கும் உடலின் ஈர்ப்புகளுக்கும் பலவீனங்களுக்கும் அடிபணிந்து கிடப்பதற்கான அடிப்படை காரணம் தங்களின் மண்பாண்ட தன்மையிலேயே நிலைத்திருப்பதுதான். இவர்கள் தங்களின் அகச்செல்வத்தை இன்னும் உணரவில்லை என்று அர்த்தம். தங்களது அகச்செல்வத்தை உணராத மனிதர்கள் பாவத்தின் ஈர்ப்புகளுக்கு அடிமையாய் கிடப்பதை தவிர்க்க இயலாது. அதே வேளையில் ஒரு மனிதர் அகத்தே இருக்கின்ற செல்வமாகிய இறை பிரசன்னம், இறை வல்லமை, இறை ஆற்றல் ஆகியவற்றில் தனது கவனத்தை பதிய வைத்து அதை அதிகமாக உணர ஆரம்பித்தார் என்றால் வாழ்வே விலை மதிப்பற்றதாகவும் கொண்டாடப்படக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது. ஒரு பக்கம் பிரச்சனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் அதை வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் நமக்குள்ளே புதையலாய் புதைந்து கிடப்பதை உணர்ந்து கொள்ளுவோம். நம்மை வீழ்த்த நினைக்கும் பிரச்சனைகளை நம்மால் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை நமது வாழ்விற்குள் வந்துவிடுகிறது. இதைத்தான் புனித பவுலடியாரின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் நிறைவும் குறைவும், நிம்மதியும் சோகமும் நாம் நமக்குள் இருக்கும் எந்த தன்மையை வெளிக்கொணர முயற்சிக்கின்றோம் என்பதை பொறுத்தது. மட்பாண்ட தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனிதர் சூழ்நிலையின் கைதியாக வாழ்கிறார். அகச்செல்வத்தை கண்டுகொண்ட மனிதரோ சூழ்நிலையை தனக்கு ஏற்ப கையாளக்கூடிய மனிதராக மாறிவிடுகின்றார். மட்பாண்ட தன்மைக்கு அழுத்தம் கொடுக்கும் மனிதர் வேதனையும் விரக்தியுமே தன் வாழ்வு என்று புலம்புகிறார். அகச்செல்வத்தை கண்டுகொள்வதில் ஆர்வம் காண்பிக்கும் மனிதரோ வாழ்வில் வரும் வலியை கூட வழியாக மாற்றி மகிழ்ச்சி தன்னில் வழிந்தோடச் செய்கின்றார். மட்பாண்ட தன்மை வெளிவர நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, சும்மா இருந்தாலே போதுமானது.
ஆனால் உள்ளே இருக்கின்ற செல்வத்தை வெளிக்கொணர நிறைய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வழிபாடுகளும் ஆன்மீக செயல்பாடுகளும் எங்களது மட்பாண்டத்தன்மையை வெற்றி கொண்டு இறை செல்வத்தை உணர்வதற்கான வாய்க்கால்களாகவும் உதவிகளாகவும் இருப்பனவாக. ஆமேன். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தேன், கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆட்டை என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.